வணக்கம் அனுகிரகம் தமிழ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்மா எப்படி செயல்படுகிறது, அந்த கர்மா நம்மளோட ஜாதகத்தில் எப்படி தெரிகிறது, அதில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பெயர்ச்சிகளும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளும் வைத்து எப்படி ரெண்டும் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எந்த அமைப்புல போகுது, எந்த மாதிரி விஷயங்கள் அருமையாக இருக்க போகுது, எந்த மாதிரி விஷயங்கள் மாறப்போகிறது, நம்ம வாழ்க்கை சூழ்நிலை எப்படி உருவாக போகிறது, சாதகமாக வரப்போகிறதா இல்லையா, எந்த மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் நடக்க போகிறது, அதை வைத்து நாம திட்டங்கள் தீட்டி எப்படி நம்ம வெற்றி பெற முடியும், தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போகாமல் நமக்கு பிராப்தமான விஷயத்துக்குள்ள போய் பண விரயங்கள் பொருள் விரயங்கள் இல்லாமல் வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறுகிறதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் முறையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல ஜூலை மாதம் 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களை அடையும். அதனால நீங்க பலன் பெறலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 2025 மாதம் ஆரம்பம் ஆகும் பொழுதே மே 14ஆம் தேதி மே 19ஆம் தேதி குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் நடந்து முடிந்து விடுகிறது. அதே சமயத்துல மார்ச் 28 29ஆம் தேதி நமக்கு சனி பயிற்சியும் நடந்து முடிஞ்சிருக்கிறது. ஸோ இந்த 3 பயிற்சியும் நடந்து முடிஞ்ச அமைப்புல இந்த ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது எப்படி ஒரு சாதகமான பலன்களா, எது மாதிரி ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிரகம் இருக்குன்னு பார்த்தா, சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகளை குறைக்கக்கூடியது. இதுவரை சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நிறைவாகி ஓரளவுக்கு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தைகள்னால் சில பிரச்சனைகள் வந்ததெல்லாம் சரியாகி ஓரளவுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல ராகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அதே சமயத்துல கேது 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த ராகு கேதுகளால் குழந்தைகள் விஷயங்கள், பூர்வீக விஷயத்துல சில விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். சில விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே சமயத்துல குரு 9ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்திலிருந்து வெளியில வந்தது அருமையான விஷயம். ராசியை பார்க்கிறார். சில இதுவரை ஒரு மாதிரி சுமாரான டைம் கிணத்துல போட்ட கல்லு மாற நவராமல் மூமெண்டே இல்லாமல் ஸ்லோவா போயிட்டு இருந்த சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. போனதோட நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் கைகள் கட்டப்பட்ட மாதிரி இருந்தக்கூடிய அமைப்புகளை இப்போ சுறுசுறுப்பாக எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஸோ கண்டிப்பா நம்ம இந்த குருவின் பார்வை துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நல்ல ஒரு அமைப்பு தான். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்புல ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ராசி அதிபதியாக சுக்கிரனே பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்தில் இருக்கிறது அருமை, ஆட்சி பலத்தோடு இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிதுனத்துக்குள்ள வர்றதும் அருமை. ஸோ இந்த சுக்கிரனின் சஞ்சாரம், ராசி அதிபதியின் சஞ்சாரம் ஜாதகரை இன்னும் உத்வேகப்படுத்துறது, கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறது, பண விஷயத்துல கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறது, உடல் நலம் விஷயத்துலையும் பரவாயில்ல, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு தான் சுக்கிரன். அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. சில விஷயங்கள் டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்துல சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் அருமையான விஷயங்கள். பூர்வீகம் மூலமாக, தகப்பனார் மூலமாக சில பாக்கியங்கள் வர்றது, அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அருமையான ஒரு காலகட்டம் ஆரம்பமாயிடுச்சுங்கிறது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கட்டாயம் இருக்க போகிறது. அதே சமயத்தில் செவ்வாய் மாதம் முழுவதும் 11ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா மனைவி மூலமாக கணவனுக்கு, கணவன் மூலமாக மனைவிக்கு நல்ல பலன்கள் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. பங்குதாரர்கள் மூலமாக லாபம், ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறைகளில் நல்லா வரக்கூடிய அமைப்பு, டெக்னிக்கல் துறையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில், வேலை, உறவுகள் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பிறக்குகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது இருக்கிற அமைப்பும் குருவால் பார்க்கப்படுகிறது. இப்போ சூரியனே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் சூரியனால் குருவால் சேரும் பொழுது ஒன்றுமே
நல்ல ஒரு அமைப்பு, அரச லாபம், பாக்கியங்கள். அப்புறம் 5ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால அந்த வெளிநாடு விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு லாபங்கள். ஒரு புதுசாக ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறது, அது மூலமாக போய் வெற்றி அடைகிறது. அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூலை மாதம் அமைப்பு. இது வந்து ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் சூப்பராக நல்லா இருக்கு. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சிட்டிசன், அதாவது சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை ஓரளவுக்கு நல்லா செய்யக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நடுத்தர வயதினருக்கு, தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம், தொழிலில் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. புதுசாக ஒரு பங்குதாரர் மூலமாக ஒரு தொழிலை ஆமிக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை வந்து ரியல் எஸ்டேட் அது மாதிரி சிலதெல்லாம் நவுத்த முடியாமல் இந்த அப்ரூவல் பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு இதெல்லாம் டக்குன்னு சால்வ் பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறது தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை போய் கையில் காசு வரக்கூடிய அமைப்பு. வம்பு வழக்குகள் தீரக்கூடிய அமைப்பு. கோர்ட்டில் வந்து நம்ம வருஷமாக போயிட்டு இருக்குதுன்னா அதில் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு. திருமண விஷயத்துலேயும் கொஞ்சம் பாசிட்டிவான டக்குன்னு முடிகிற அமைப்பு. பல வருடமாக தேடிட்டு இருந்த வரன் வந்து ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு வரனாக வந்தது அமைப்பு. இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் நம்ம. ஏன்னா குரு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார். அஷ்டமத்திலேருந்து வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு ஓரளவுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனில் கொஞ்சம் கிளாரிட்டியாகவும், கொஞ்சம் நல்ல ஹேபிட்ஸு, அதாவது சில சேர்க்கை சரியில்லாமல் சில மாதிரியான அமைப்பு இருந்த மாணவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், இளம் வயதினர்கள்லாம் கொஞ்சம் அவங்க புத்தி சுவாதீனமாகி அப்பா அம்மா எதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, எந்த காரணத்துக்கு சொல்கிறாங்க, அந்த மெச்சூரிட்டி என்று சொல்லப்படுகிற சில விஷயங்கள் கிடைச்சி அது மூலமாக மேன்மை பெறக்கூடிய அமைப்பு. பெற்றோர்கள் அதனால் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு. படிப்பில் வந்து கொஞ்சம் கெட்டிக்காரத்தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குறிக்கோள் என்ன, நம்மளோட பர்பஸ் என்ன, யார் நம்ம வாழ்க்கையில் முக்கியம், பெற்றோர்களா, நண்பர்களா, என்ன, எந்த நேரத்தில் யார் வந்து நமக்கு உதவுவா அப்படிங்கிறது எல்லாமே புரியக்கூடிய காலமாக இந்த இளம் வயதினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை மெச்சூரிட்டியும் அந்த கிளாரிட்டியும் கொடுக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. மனசில் ஒரு சொல்ல முடியாத ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை. ஒரு நம்ம முதல் மாதிரி நம்ம இல்லை, ஏதோ ஒரு குறையோட வாழ்கிறோம், மனசு கொஞ்சம் சுணக்கம் அடைகிறது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் தெம்பாகி இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன அப்படிங்கிறது கடவுள் அந்த சொல்யூஷனை காட்டி அதை நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதுக்கு வந்து ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ஜூலை மாதங்கள் இருக்கிறது. அதில் ஜூலையும் ஒரு நல்ல ஒரு பங்கு பெறுகிறது. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார் அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மாத கிரகங்களோட அமைப்பு நல்லா இருக்கு. ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்கு. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு மாதிரியான பொதுவான கருத்து தான். இது வந்து உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள்லாம் இன்னுமே சிறப்பாக போயிட்டு இருந்ததுன்னா சொன்ன இந்த சாதகமான பலன்கள் இன்னுமே அருமையாக, இன்னுமே கூடுதலாகவும், தசாபுக்திகள் சுமாராகவும் பொழுது நான் சொன்ன ஜாதகமான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் வருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான பலன். பட் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் நம்ம தீராக பார்க்கும் பொழுது இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி உங்களோட தசாபுக்திகள்லாம் வைத்து பார்த்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன தேதி எந்த நேரத்தில் பிறந்தீங்கலாம் பார்த்து லக்னம் என்னெல்லாம் பார்த்து சொல்லும் பொழுது துல்லியமான பலன்கள், உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய பலன்கள், கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய பலன்கள் நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதனால வாழ்க்கையில் கரெக்டான முடிவுகளை கரெக்டான நேரத்தில் எடுத்து தேவையில்லாத சமய விரயங்கள், பண விரயங்கள் செய்யாமல் நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான நம்மளுடைய செயல்பாடுகளை செய்து வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் நம்மளோட மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.